ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி பண்ணோன்னு பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் அதை எப்படி மல்டி கலராக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். லேசோ டூல் இது செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரோக் பண்ணோம் இல்லைங்களா, அந்த லேயர் செலக்ட் பண்ணியிருக்கணும். செலக்ட் பண்ணி ஒரு கார்னரில் மட்டும் லேசோ டூலை வச்சு செலக்ட் பண்ணிட்டு ஃபெதர் யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிற இமேஜோட பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி ஃபெதர் வச்சுக்கோங்க. நான் 300 ஃபெதர் வச்சுருக்கேன். அப்போது கலர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா ஈவனாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்டாக ஒரு கலர் செலக்ட் பண்ணி அதே மாதிரி ஃபெதர் செலக்ட் பண்ணி HUV கிளிக் பண்ணி கலர் மாற்றுறேன். இந்த மாதிரி க்ரீனிஷாக கொடுக்குறோம். ஓகே, இட்ஸ் குட் டு மீ. பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங்கோட அந்த ஃபேஸுக்கும் அந்த கலர் மேட்சிங்க்கும் ஒரு அருமையான லுக் வந்திருக்கும். அந்த பிங்கை இன்னும் கொஞ்சம் கார்னர் பண்ணி செலக்ட் பண்ணி கொஞ்சம் ரெட்டிஷ் ஏற்றுறேன். எஜ்ஜில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியட்டும்ன்ட்டு. HUV ஷார்ட்கட் Ctrl+U கிளிக் பண்ணிங்கன்னா அல்லது Command+U கிளிக் பண்ணிங்கன்னா கலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கலர் பேனல் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம HUV மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சேச்சுரேஷன் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது, சில கலர்ஸில் மட்டும் தெரியும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் க்ரீனிஷ் கிட்ட செலக்ட் பண்ணி ஆப்போசிட்டில் க்ரீனிஷ் கிட்ட செலக்ட் பண்ணி ஃபெதர் லைட்டாக எல்லாம் சேர்த்துறேன். ஓகே, Ctrl+D செலக்டை டீசெலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+D. ஓகே, இப்போது பெயிண்ட் பண்ண லேயரை செலக்ட் பண்ணி லைட்டாக கலர் கிரேடிங் பண்ணிக்கிறேன் ஃபேஸுக்கு. அந்த பின்னாடி நம்ம கொடுத்துருக்க அந்த ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் அதுக்கெல்லாம் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கலர் இன்னும் ஓகே. டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஓகே, திரும்பியும் நம்ம பியர்டில் அந்த பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்த ஸ்மட்ச் டூலை வச்சு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதை லைட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு இந்த கலரு. ஓகே, ஐப்ரோஸ் அங்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா சைன் பிங்க் கலர் வரணுன்றதுக்காக ரெட்டிஷ் யூஸ் பண்ணி கொஞ்சம் மீசக்கிட்ட அந்த இடத்துலலாம் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் கொடுத்துருக்கேன். லிப்ஸு க்ளீனாக பார்டராக வச்சு லைட்டாக கலர் ஏற்றுறேன். ஃபெதர் ஒரு 10% வச்சுட்டு கலர் பேலன்ஸ் போய் Ctrl+Shift+I நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறத தவிர வெளியில் இருக்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா Ctrl+Shift+I, திரும்பி அதே ஷிஃப்ட் பண்ணணும்னா Ctrl+Shift+I. கோட் கூட செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் பேலன்ஸில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் வச்சுட்டு சப்ஜெக்டோட வெளியில் கிளிக் பண்ணி Ctrl+Shift+I கொடுத்தீங்கன்னா சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு எல்லோயிஷும் பிங்கிஷும் அழகாக அவங்க கோட்டில் ஷேடு விடுற மாதிரி அருமையாக டீசெண்டாக ஓகே அருமையாக வந்திருக்கு. இப்போது டிஜிட்டல் பெயிண்டிங் பேக்ரவுண்ட் இதில் கொண்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரஷஸ் இருக்குது. ரெண்டு மூணு கலர் ரிச்சாக அழகாக ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து எல்லோ கொஞ்சம் எல்லோ கிட்ட மேட்ச் ஆகலை.
ஸோ அதுக்கு ஆப்போசிட் கலர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதாவது ஃபில்டரில் போய் பிளர்ரு, காஷியன் பிளர் அந்த இடத்துல போய் நம்ம கொடுத்த ஸ்ட்ரோக்கை தேவையான அளவுக்கு பிளர் பண்ணிக்கணும். ஓகே, தேவையான கலர்ஸ் அவங்க அப்படியே போட்டு அழகாக கொஞ்சம் ரிலேட்டடாக சியான் போட்டிங்கன்னா லைட்டாக சியான் க்ரீன் போடுங்க, வயலட் போட்டிங்கன்னா ரோஸ் ஹைட்டை போடுங்க. ஹைட்டாக போட்டு பிளர் போய் காஷியன் பிளரில் போய் லைட்டாக அங்கங்கே பிளர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிளர் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் நீங்கள் கீழே என்னென்ன கலர் யூஸ் பண்ணிங்களோ அதையே ஐ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலரை பிக் பண்ணிக்கும். ஐ கிளிக் பண்ணிங்கன்னா கலரை பிக் பண்ணி அதே ப்ரஷை வச்சு சும்மா மேலே ஒரு ஸ்ட்ரோக்ஸ் அடிச்சிங்கன்னா பெயிண்டிங் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி அழகாக தெரியும் அது. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி லைட்டாக பிளாக்னஸ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷேடுக்கும் பின்னாடி இருக்க பேக்ரவுண்டுக்கும் இந்த பெயிண்டிங் அழகாக தூக்கி கொடுக்கும் கொஞ்சம். ஓகே, எல்லாம் ஃபினிஷிங் முடிஞ்சு. சேம் நம்ம ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் வந்து இல்லைங்களா, அதே ஒரு ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிட்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணி அங்கங்கே ஒயிட் கலர் ஃப்ளேயர் ஹேர்ஸ் போடுங்க. இது பெயிண்டிங்க்கு கொஞ்சம் லுக்கு நல்லா கொண்டு வரும். அப்படியே ஃபுல்லாக அங்கங்கே போடணுமோ எல்லா இடத்துலேருந்து ஸ்ட்ரோக்ஸ் போட்டுவிடுங்க. அவ்வளோதான்.
ஓகே, கண்டினியூஸாக இதை வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.